ஆயிரம் அம்பல நடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் வந்து ஓடிடில வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பொதுவாகவே வந்து மலையாளம் சினிமா வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஜானர்ல பயங்கரமான ஒரு ஜானர்ல வந்து அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னா அது வந்து ஃபீல் குட் லவ் அப்புறம் லைட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நிறைய அந்த மாதிரி ஜானர்லாம் அவங்களுக்கு வந்து சூப்பரா வரும். ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா பிடிச்சது என்னன்னா நம்மளோட பெருசா அவங்க ஃபேமிலி சைட்லலாம் படம் ஃபுல்லா ஃபேமிலிய பேக்ராப்பா வச்சு படம் வந்து இருக்காது. அங்கங்க படத்துல சீனா இருப்பாங்க. ஃபுல் படம் பண்ணதெல்லாம் வந்து தெரியல எனக்கு. நானும் பெருசா பார்த்த ஞாபகம் இல்ல. இப்பவே கண்ண கட்டுது. சோ நம்ம தான் மேக்ஸிமம் அந்த ஃபேமிலி டிராமா, ஃபேமிலி கிட்ட ஒரு எமோஷன் எல்லாம் வந்து நாம தான் மேக்ஸிமம் பண்ணுவோம். சோ அப்படி இருக்கும்போது நம்மளோட கதையை எடுத்துட்டு அது அவங்களோட பேக்ராப்ல பிரசன்ட் பண்றதுங்கும் போது எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஹியூமர் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு படத்துல. செம்ம ஹியூமர் உண்மையிலே சிரிச்சு 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 வயிறெல்லாம் வெடிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி. நீ சும்மா டென்ஷன் ஆகாதடா, அவதெல்லாம் எப்பயும் மறந்துருப்பா. மறந்துருப்பால கண்டிப்பா அந்த லெவல்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பேசில் ஜோசப் அவரோட ஆக்டிங் சத்தியமா சொல்றேன் அவருக்கு மேல ஒரு இன்னசென்ட்டா நடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. இல்ல நான் வரல என்ன வரல வாங்க பிருத்திவிராஜ் அவர் நடிச்சது அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. காதலன் ஆனா சூப்பராகவே இருந்துச்சு. எங்க ஓடிடி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. தேட்டர்லாம் பார்த்தோம்னா சரவடியா இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன இதுதான் ஆக்டிங்கு, மியூசிக்கு, டைரக்ஷன் அதெல்லாம் ரைட்டிங் எல்லாமே இதுதான். ஆனா உள்ள படத்துக்குள்ள வந்து டெக்னிக்கலா நிறைய விஷயம் இருந்துச்சு. பொதுவாகவே வந்து மலையாளம் சினிமாவில் வந்து டெக்னிக்கலா நிறைய விஷயம் வந்து ஸ்பெசிஃபிக்காகவும் யூனிக்காகவும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுல வந்து சிம்பிள் ஸ்டோரி அதாவது லைட் ஹார்ட்டடா ஹியூமராகவும் அவங்க ப்ரெசென்ட் பண்ணாலுமே கூட அவங்க இந்த டெக்னிக்கல் வைஸ் நிறைய பண்ண ஒரு விஷயம் எனக்கு வந்து இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் அவங்க யூஸ் பண்ண ஒரு விதமும் இந்த படத்துல. வேற என்ன? அதே மாதிரி வந்து இந்த கவுண்டர் கட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கவுண்டர் கட் சீன்ஸ் எப்படி சொல்லுவோம்னா நான் பேசுறதுக்கு வந்து எங்கேயும் இன்னொருத்தருக்கு பேசிட்டு இருப்பான், நான் பேசுறதுக்கு அவன் பேசுறதுக்கு கவுண்டர் கரெக்டா இருக்கும். அதுக்கு ஒரு ரிதமிக்கா ஒரு கட் பண்றது வந்து இது நிறைய இந்த படத்துல நிறைய கவுண்டர் கட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து உங்களுக்கு அது பிடிக்காது? அது இல்ல அம்மா அப்பா ஓ அஞ்சலி என்னால இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஹியூமருக்கும் அது நிறைய ஒர்க் அவுட். சில பேர் அந்த மாதிரி கவுண்டர் கட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து பொதுவா தமிழ் சினிமால எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஹீரோ பில்டப் ஒன்று இருக்கும். பொதுவாகவே இந்த ஹீரோ பில்டப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவன் யார் தெரியுமா, இன்னொருத்தவங்க பேசுவான், இவன் வந்து அப்படிடா இந்த ஊர்ல எப்படி பண்ணாங்க அப்படின்னு இருக்கும். அதை ஹியூமருக்கு அவங்க ப்ரெசென்ட் பண்ணதுங்கும் போது பொதுவாக அவங்க ஹியூமர் விரும்பி அப்படின்றதால அதுவும் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பிளிட் ஸ்கிரீனை யூஸ் பண்ண ஒரு விதம், மியூசிக் யூஸ் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த அழகிய லைலா சாங். நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம மலையாள சினிமாவை கம்பேர் பண்ணி தமிழ் சினிமாவை வந்து ரொம்ப அண்டர்ரேட் பண்ணி பேசிட்டே இருப்போம். ஆனா நம்மளோட பாடல்கள் தான் அவங்க ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அழகிலையில அவங்க பிளேஸ் பண்ண ஒரு விதம், அவங்க ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே நம்மள ஒரு தேட்டர் மொமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஓடிடி மொமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓடிடி மொமெண்ட் வந்து அந்த அழகிலையில அவங்க பிளேஸ் பண்ணி கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஷார்ட் டிவிஷன் பண்ண ஒரு விதமும் அதுவும் ஒரு மாதிரி செமையா. அதே மாதிரி படத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரா எனக்கு வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் தான். அந்த குருவாயூர் கோயில்ல எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாட்டுறாங்க அங்கதான் நினைக்கிறேன். அங்க வந்து ஒரு செட் பீஸ் ஹியூமர்லாம் செட் பீஸ்லாம் செட் பண்ணுவாங்கலாம் எனக்கு பெருசா தெரியல. மேக்ஸிமம் ஆக்ஷன் படத்துக்கோ இல்லை ஆக்ஷன் செட் பீஸ் செட் பண்ணுவாங்க. இவங்க ஹியூமருக்கு ஒரு செட் பீஸ் செட் பண்ணி அந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்காகவே ஒரு நிறைய பேரை செட் பண்ணி இவனா பண்ண போறான் இவனா பண்ண போறான் அதுக்கு ஒரு சாங் ஒன்று பிளேஸ் பண்ணி கிருஷ்ணா குருவாயிருப்பா பேசி ஜோசப்போட ஒரு ரியாக்ஷன் அவன் என்ன பண்றான் இவன் என்ன பண்றான் ஒரு என்ட்ரி மாதிரி விண்ணில் வெட்டும் மின்னல் போல வில்லும் அம்புமாய் நீ யுத்தம் முற்றும் மட்டும் எந்த கூட நிற்கவா. அது பிருத்திவிராஜ் வந்த பேசி ஜோசப் வந்து மயங்கி விழுற அந்த ஒரு சீன் திடுமே வாட்ட ட்ராஜடி பதிலுக்கு ஆயிரத்தெட்டு பலன் அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பரா தரமதி கிளைமேக்ஸ்லாம் நான் விழுந்து 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 சிரிச்சு. அதே மாதிரி யோகி பாபு அந்த சஸ்பென்ஸ் சொல்லி அதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு சஸ்பென்ஸ் வர ஒரு பிளான் என்னன்னா சொல்றா
அது சஸ்பென்ஸ் தம்பி போயிடு. அந்த ஒரு விஷயம், கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட்டு, ஒரு மாதிரி ஓவரால் ரொம்ப ரொம்ப ஃபன் ஃபிலிம். ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி பார்த்து விழுந்து சிரிச்சு. ஏன்னா லைட் ஹார்ட்டட் ஹியூமர் தான். அந்த ஹியூமர் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நமக்கு செம்ம காமெடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஹியூமர் ரொம்ப காமெடியில கவுண்டர் டே உன் மூஞ்சி எப்படி இருக்குமா அப்படிலாம் இல்லாம அந்த அந்த மொமெண்ட்ல வந்து ஹியூமர் பண்ற ஒரு விஷயம். அதுல வந்து பேசிங் ஜோசப்லாம் சத்தியமா சான்ஸே இல்லை. சமச்சாம அந்த இன்னசென்ஸ் ஃபேஸ்ல காமிச்சிக்கிட்ட ஒரு விஷயம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஹியூமர் யூஸ் பண்ண டயலாக்ஸ் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி. அதுல வந்து பேசிக் ஜோசப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தம்பியை வீட்டுக்கு அப்பதான் ஊருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தம்பியை கழுத்த பிடிச்சிட்டு என்னோட பட்ட பேரை யாரா சொன்னது அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒன்றும் சொல்ல, என்னோட பட்ட பேர் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு அவர் சொன்ன உடனே கழுத்துல மார்க் விழுந்துரும். ஆளுங்க தப்பா நினைப்பாங்க. விடு. அஞ்சலி கிட்ட யாரா என் பட்ட பேரை போட்டு கொடுத்தது? எந்த பட்ட பேரு? என்னடா பட்ட பேருன்னு சொன்ன உடனே அதுல வந்து இவரோட ஒரு விஷயம் கனெக்ட் பண்ண ஒரு விஷயம். பருப்பு சாதத்தோட தம்பி. அதுக்கு அடுத்த சீனே எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப இதுவா இருந்துச்சு. அவங்க அப்பா கிட்டே போய் இந்த நாதாரிக்கு பிறந்தக்குள்ளதான் இந்த மாதிரி சொல்லிச்சு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமும். அப்ப இந்த நாதாரிக்கு பிறந்தவன் தான் என் பட்ட பேர் அஞ்சலி கிட்ட போட்டு கொடுத்துருக்கான். வினோ சரி, உங்களுக்கு பிறந்தவன். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹியூமரா அதை நம்ம சென்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணும்போது நமக்கு ஒரு பிளாஸ்ட் ஆகுதுல. ஸோ இதுதான் என்னோட குருவாயூரும் அம்பல நடையும் அந்த படத்தோட ஓடிடி எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலே மஸ்ட் வாட்ச், வேற லெவல் இருந்துச்சு படம்.